இன்றைய காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஆதியாகமத்தை குறித்த சந்தேகம் பலருக்கு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தேவனின் படைப்பை குறித்த தகவல்கள் அனைத்தும் கல்லூரிகளில், ஏன் பைபிள் காலேஜுகளிலும் கூட விஞ்ஞானம் என்கின்ற போர்வையில் தாக்கப்படுகின்றது. விஞ்ஞானத்தின் கூற்றுகள் வேதாகமத்திற்கு எதிராக இருப்பதாக நினைத்து விசுவாசத்தை விட்டு பலர் விலகி சென்று விட்டனர். 2 தீமோத்தேயு 4:4 அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியது போல, சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்பது இன்று நிரூபணமாகி வருகின்றது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்புகின்றவர்கள் அறிவில்லாதவர்கள் என்றும், விஞ்ஞானத்தை நம்புகின்றவர்கள் அறிவாளிகள் என்கின்ற மாயையான நம்பிக்கை இன்றும் கூட பலரிடம் இருக்கின்றது. இவர்கள் விஞ்ஞானத்தினால் எல்லாவற்றையும் அறிந்துவிட முடியும் என்று நினைக்கின்றனர். ஆனால் விஞ்ஞானத்திற்கும் எல்லை என்பது உண்டு. விஞ்ஞானம் விடையாகாது என்பதை, விஞ்ஞானம் எப்போதும் விடையாகாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். படைப்பை பற்றிய தகவல்களை நாம் இந்த பதிவில் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானத்தினால் எல்லா கேள்விகளுக்கும் விடையை தர முடியாது. உயரிய விருதான நோபல் பரிசு பெற்ற சர் நீவில் மாட் என்கின்ற பிசிக்ஸ் விஞ்ஞானி, விஞ்ஞானம் நம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரும் என்று நான் நம்பவில்லை என்று கூறியிருக்கின்றார். வரலாற்றில் ஒரு முறை மட்டும் நடந்த சம்பவத்தை விஞ்ஞானத்தால் நிரூபிப்பது கடினமாகும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சயின்டிபிக் லாஸ், அதாவது விஞ்ஞானத்தின் விதிகள் எதுவும் நமது பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிரான கருத்துக்களை கூறவில்லை. ஆனால் சயின்டிபிக் தியரிஸ், விஞ்ஞான கொள்கைகள் தான் பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிரான கருத்துக்களை கூறுகின்றது. அதுபோக இந்த விஞ்ஞான கொள்கைகளில் பல அனுமானங்களின் அடிப்படையில் உருவானது, அதாவது யூகத்தின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. அவைகள் சரியானதாகவும் இருக்கலாம், இல்லை என்றால் தவறானதாகவும் இருக்கலாம். அதுபோக இந்த விஞ்ஞான கொள்கைகள் என்பது ஒன்று சொல்லப்பட்டு அது பின்னாட்களில் மாற்றியும் எழுதப்பட்டுள்ளது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விஞ்ஞானம் கூறும் படைப்பு கொள்கைகளில் விஞ்ஞான உண்மைகளை விட அனுமானங்களே, அதாவது யூகங்களே அதிகமாக உள்ளது என்பது பலருக்கும் தெரிவதில்லை. உலகம் ஏன் உருவானது, ஏன் இந்த உலகம் சீராக உள்ளது என்பதை விஞ்ஞானத்தினால் ஆதாரபூர்வமாக இன்றும் கூட நிரூபிக்க முடியவில்லை. நிரூபிக்கவும் முடியாது. தியரியாக, யூகங்களாகத்தான் சொல்ல முடியும். இப்போதும் கூட விஞ்ஞானம் எப்படி, எப்பொழுது என்பதற்கான பதிலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் பைபிள், நமது பரிசுத்த வேதாகமம், ஏன், எப்படி, யாரால், எப்போது இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பதற்கான பதிலை தருகின்றது என்பதை நாம் மனதில் எப்போதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். விஞ்ஞான கொள்கைகள் சரியானதாக இருக்கின்ற போது அது பரிசுத்த வேதாகமத்தோடு இசைந்து செல்லும், இல்லையென்றால் அது முரண்பட்டதாகவே இருக்கும். சரி, இந்த வேதாகமமும் விஞ்ஞானமும் என்கின்ற தொடரில் எபிசோடு 9 உலகத்தின் தோற்றம் பற்றியும், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, விஞ்ஞானம் சொல்லும் உலக தோற்றத்தின் கொள்கைகள் அனைத்துமே தவறானது என்றும், எது சரி, எதை நம்பலாம் என்பது பற்றி ஆதாரங்களுடன் இந்த பதிவில் பார்ப்போம். பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் தோற்றம். பரிசுத்த வேதாகமத்தின் முதல் வசனமே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:1 ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சமானது தேவனால், கடவுளினால், தெய்வத்தினால் உருவாக்கப்பட்டது என்றும், இந்த பிரபஞ்சத்திற்கு தொடக்கம் என்று ஒன்று இருக்கின்றது என்றும் நமது வேதாகமம் தெள்ளத் தெளிவாக கூறுகின்றது. ஆனால் விஞ்ஞானமோ உலகத்தின் தோற்றத்தை குறித்து பல கொள்கைகளை கூறுகின்றது. அதில் மிக முக்கியமான சில கொள்கைகள் தவறானது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் ஸ்டெடி ஸ்டேட் தியரி, சீர்நிலை கொள்கை. 1948 புகழ்பெற்ற விஞ்ஞானியாகிய சர் ஃப்ரெட் ஹாயில் என்பவர் இந்த கொள்கையை உருவாக்கினார். இவருடைய கொள்கை என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்திற்கு தொடக்கமோ முடிவுமே கிடையாது, அது தன்னில் தானாகவே உருவானது என்று அவர் கூறுகின்றார். பல ஆண்டுகளாக இந்த சீர்நிலை கொள்கையானது பிரபலமானதாகத்தான் இருந்தது. பலரும் இந்த உலகம் தானாகவே உருவானது என்கின்ற இந்த ஃப்ரெட் ஹாயிலின் கொள்கையை நம்பிக்கொண்டிருந்தனர். இது கடவுள் மறுப்பு கொள்கைக்கு ஆதாரமாகவும் இருந்து வந்தது. ஆனால் பின்பு இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரி, இந்த சீர்நிலை கொள்கையானது ரேடியோ தொலைநோக்கியின் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. அதன்படி பிரபஞ்சமானது ஒரு புள்ளியை மையமாக வைத்து விரிந்து கொண்டிருக்கின்றது என்பது கண்டுபிடிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டது. மேலும் ரெட் ஷிஃப்ட் பினோமினா, ஒளிப்பிரள் நிகழ்வு படியும் இந்த பிரபஞ்சம் விரிவடைகின்றது என்று கூறப்பட்டதினால் இவரின் இந்த சீர்நிலை கொள்கையானது தவறு என்று தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது.
அதன் பிறகு இந்த ஃப்ரெட் ஹாயில் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மீண்டும் ஆசிலேட்டிங் யூனிவர்ஸ், ஊசலாடும் பிரபஞ்சம் என்கின்ற மற்றொரு கொள்கையை கூறினார். இந்த கொள்கையின்படி விரிந்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சம் பின்பு ஈர்ப்பு விசையின் காரணமாக உள்ளே இழுக்கப்படுகின்றது. இவ்வாறு உள்ளிழுக்கப்படும் போது ஏற்படும் அணு சேர்க்கையின் விளைவாக ஆற்றல் வெளிப்பட்டு மீண்டும் அது விரிவடைகின்றது என்பதாகும். இந்த கொள்கையின்படி தான் முன்பாக சொன்ன கொள்கை கருத்து சரி என்று இந்த ஃப்ரெட் ஹாயில் கூறினார். ஆனால் பாருங்கள், அவரது இந்த இரண்டாவது கொள்கையும் பின்பு தவறானது என்று நிரூபிக்கப்பட்டது. ஏனென்றால் விரிவடையும் இந்த பிரபஞ்சம் கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்தில் பயணிக்கின்றது. இவ்வளவு வேகத்தில் விரிவடையும் பிரபஞ்சத்தை ஈர்க்கும் அளவிற்கு பிரபஞ்சத்தின் நிறை இல்லை. எனவே இவரது கொள்கை மீண்டும் தவறு என்று விஞ்ஞானிகள் கூறிவிட்டனர். பரிசுத்த வேதாகமத்திற்கு முரணான கூற்றாகிய இந்த பிரபஞ்சத்திற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்கின்ற கொள்கை தவறு என்று நிரூபிக்கப்பட்டு இறுதியில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை. 1931ஆம் ஆண்டு கிறிஸ்தவ கத்தோலிக்க போதகரும் இயற்பியல் வல்லுநருமான லீ மைட்டேர் என்பவர் இந்த பிரபஞ்சமானது பழங்கால அணுவின் வெடிப்பினாலேயே உருவானது என்கின்ற கோட்பாட்டை முன்மொழிந்தார். இந்த கோட்பாடை தழுவி ஜார்ஜ் காமோ என்பவர் பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி என்கின்ற கொள்கையை முன்வைத்தார். இதுவே இன்றைக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்றோரால் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெருவெடிப்பு கொள்கையாக இருக்கின்றது. இந்த கொள்கையின்படி பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பிரபஞ்சமும் அதன் ஆற்றலும் எலக்ட்ரானை காட்டிலும் சிறியதான, அதாவது ஒரு தூசியை காட்டிலும் சிறியதாக முட்டை போன்ற ஒரு அமைப்பாக இருந்தது. அதற்கு பெயர் அண்ட முட்டை, அதாவது காஸ்மிக் எக் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ஆற்றலும் இந்த காஸ்மிக் எக்குக்குள் அடங்கியிருந்ததாம். பின்பு அது வெடித்து சிதறி இன்றைய பிரபஞ்சமான நட்சத்திரங்கள், சூரிய குடும்பம், கோள்கள் மற்றும் துணைக்கோள்கள் என்றபடியெல்லாம் எல்லாம் உருவாகிவிட்டது என்று இந்த கொள்கை கூறுகின்றது. இன்றைக்கு யாராவது பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலாக இந்த கொள்கையை தான் பலர் சுட்டிக்காட்டுகின்றனர். பலர் தங்களது இறையியல் தத்துவத்தை கூட இந்த கொள்கைக்கு அடிப்படையில் வளைத்து கொண்டனர் என்பது வேதனை. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது சயின்டிபிக் லா அல்ல, இது வெறும் சயின்டிபிக் தியரி மட்டும்தான். அடுத்ததாக இந்த பெரும் வெடிப்பில் உள்ள பெரும் சிக்கல்கள் பற்றி பார்ப்போம். இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் அனைவரும், சயின்டிஸ்ட் அனைவரும் உலகம் உருவானது இந்த பெருவெடிப்பு கொள்கையின்படிதான் என்று அவர்கள் நம்புவதாக இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் உண்மையில் அப்படியல்ல. இந்த கொள்கையில் பல சிக்கல்கள் இருக்கின்றது. இந்த சயின்டிபிக் தியரி விஞ்ஞானத்தின் விதிகளுக்கு முரணாக இருக்கின்றது என்று பல விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதுபோக தகுந்த விஞ்ஞான ஆதாரங்கள் இதற்கு இல்லை என்று பல விஞ்ஞானிகளே இதை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படியாக தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் பல விஞ்ஞானிகளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளில் இந்த பிக் பேங் தியரியும் ஒன்று என்று பல விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சற்று விரிவாக பார்ப்போம். முதலாவதாக தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா, வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. இந்த தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லாவின் படி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம். இது தியரி அல்ல, விதி. இந்த விதியின்படி புதிதாக ஒரு அணுவின் அளவு ஆற்றலை கூட உருவாக்க முடியாது. இப்படி ஒரு விதி இருக்கையில் ஆற்றலாகிய அண்ட முட்டை, காஸ்மிக் எக் எவ்வாறு உருவானது? இதற்கான பதிலை விஞ்ஞானிகளினால் விஞ்ஞானபூர்வமாக தரவே முடியவில்லை. ஆகவே இந்த தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லாவின்படி இந்த காஸ்மிக் எக் தானாக உருவாக வாய்ப்பே இல்லை என்பதுதான். அஸ்ட்ரானமர் வித் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் நார்லிக்கர் மற்றும் பத்மநாபன் என்கின்ற விஞ்ஞானிகள் ஆற்றல் அழிவின்மை விதி இயற்பியலில் உள்ள மிக முக்கியமான விதி என்றும் இந்த விதியை பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி மீறுகின்றது என்றும் கூறியிருக்கின்றனர். டாக்டர் கிஷ் என்பவர் அண்ட முட்டையின் உருவாக்கம் ஒரு புதிர் என்று கூறுகின்றார். இந்த காஸ்மிக் எக் என்கின்ற அண்ட முட்டையை வெடிக்கும்படியாக தூண்டியது எது, அல்லது யார் அதை செய்தனர்? இந்த அண்ட முட்டை உருவாவதற்கு முன்பாக எங்கிருந்தது, அல்லது இந்த அண்ட முட்டையே எப்படி உருவாகியது? இந்த அண்ட முட்டை வெடிப்பதற்கு என்ன காரணம், அல்லது யார் காரணம் என்ற கேள்விகளுக்கு எல்லாம் இந்த பிக் பேங் தியரியை நம்பும் விஞ்ஞானிகளினால் இன்றும் வரை பதிலே கூற முடியவில்லை. ஆனால் பிக் பேங் தியரின்படி வெடிச்சதுனாலதான்ப்பா இந்த பிரபஞ்சம் உருவானது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ராபர்ட் வோல்டர்ஷா என்பவர் நியூ சயின்டிஸ்ட் என்கின்ற விஞ்ஞான பத்திரிகையில் எழுதும்போது பல காரியங்களை அலசி ஆராய்ந்த வேளையில் இந்த பிக் பேங் தியரியானது விஞ்ஞானிகளினால் கூர்ந்து நோக்கப்படுகின்ற பிரபஞ்ச தோற்றம் பற்றிய கொள்கைகளில் ஒரு கொள்கையே தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை என்று கூறிவிட்டார். அடுத்ததாக எது சரி என்று பார்ப்போம்.
பரிசுத்த வேதாகமத்தில் கடவுள்தான் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று கூறப்பட்டிருப்பதை நம்ப மறுப்பவர்கள் அனைவரும் இந்த அண்டமுட்டை தானாக உருவானது, தானாக வெடித்தது என்று நம்புகின்றனர். உடனே கடவுள் உருவாக்கினார் என்பதற்கு உங்களிடம் ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்பவர்கள் அனைவரும் இந்த அண்டமுட்டையின் காஸ்மிக் எக்கின் உருவாக்கம், அதன் வெடிப்பு இவைகளுக்கு ஆதாரத்தை நாம் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் ஆதாரத்தை தருவதில்லை. நீங்க முதல்ல சொல்லுங்க, அடுத்து நான் சொல்றேன் என்று மழுப்பதான் பார்க்கின்றனர். நான் சொல்கின்றேன், ஒரு பொருள் வெடிக்கும் போது சீர்குலைவும் சேதங்களும் ஏற்படுவதுமே இயற்கை விதியாக இருக்கின்றது. ஆனால் இந்த பிக் பேங் தியரி தலைகீழாக இருக்கின்றது. அண்டமுட்டை வெடித்ததால் நட்சத்திரங்கள், கோள்கள், துணைக்கோள்கள் என்பவைகள் உருவாகி அவைகள் அதன் அச்சில் சுழன்று கொண்டிருக்கின்றன. எல்லாம் ஒரு சீரான அமைப்புடன் ஒரு சில விதிகளின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இது எப்படி என்பதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. உலகத்தில் அதிக ஐக்கிய உடையவர் என்று கின்னஸ் புத்தகத்திலேயே இடம் பிடித்த மேர்லின் வாஸ் சாவன்ட் என்பவரிடம் இந்த பிக் பேங் தியரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டபோது, ஒரு ஊசியின் முனையை காட்டிலும் மிக சிறிய துகளினுள் இந்த அண்ட சராசரம் முழுவதும் அடங்கியிருந்தது என்று மதங்கள் முதலாவது கூறியிருந்தால் விஞ்ஞானிகள் அனைவரும் சிரித்திருப்பார்கள் என்று கூறினாராம். இது உண்மைதானே? விஞ்ஞானிகள் எதை சொன்னாலும் இந்த உலகம் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றது. ஏன், சில வேதாகம வல்லுநர்களே கூட விஞ்ஞானிகளை அப்படியே நம்பிவிடுகின்றனர். ஆனால் நமது பரிசுத்த வேதாகமத்தை நம்ப அவர்கள் மறுக்கின்றனர். இந்த பெருவெடிப்பு கொள்கையை விஞ்ஞானிகள் பல வகைகளில் நிரூபிக்க முயற்சி செய்கின்றனர். குறிப்பாக ஒளிப்பிரள் நிகழ்வு மூலம் உலகம் விரிவடைகின்றது என்று கூறி இந்த கொள்கையை உண்மை என்று கூறுகின்றனர். ஆனாலும் கூட துல்லியமான தகுந்த ஆதாரங்களை அவர்களினால் கொடுக்க முடியவில்லை. இந்த கொள்கையில் பல பதிலில்லாத கேள்விகள் இருக்கின்றது. இப்படியாக இந்த கொள்கையின் பல விளக்கமளிக்க இயலாத கேள்விகளுக்கு கடவுள்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் என்கின்ற பதில் மட்டும்தான் சரியான விளக்கமாக இருக்கின்றது. அடுத்ததாக எதை நம்பலாம் என்று பார்ப்போம். நமது பைபிள், பரிசுத்த வேதாகமம் யார் இந்த உலகத்தை உருவாக்கியது, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, ஏன் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது என்கின்ற கேள்விக்கான பதில்களை தருகின்றது. பலரால் நம்பப்படும் பிக் பேங் தியரியானது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றது. முதலாவதாக, இந்த கொள்கையை தவிர மற்ற பிரபஞ்ச தோற்றம் பற்றிய கொள்கைகளில் இதைவிட பல சிக்கல்கள் இருக்கின்றது. ஆகவே சில சிக்கல்களை உடைய இந்த கொள்கையை இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றனர். இரண்டாவதாக, இந்த கொள்கை கடவுள் படைத்தார் என்கின்ற கூற்றிற்கு எதிராக இருக்கின்றது. எனவே பல கொள்கைகளையும் விளக்கங்களையும் விசுவாசிகளாகி நீங்கள் கேட்கும்போது குழப்பமடையக்கூடாது. நமது பரிசுத்த வேதாகமம் உண்மையானது. நமது பைபிள் தேவனுடைய வார்த்தை. விஞ்ஞானம் மாறிக்கொண்டே இருக்கும். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவர் சொன்னதை ஒருவர் தவறு என்று சொல்லி அவர் சரி என்று ஒரு கொள்கையை சொல்லுவார். அதற்கு பின்பு வருபவர் அவர் சொன்னது தவறு, நான் இப்படி சொல்கின்றேன் என்று இன்னொன்றை சொல்லுவார். விஞ்ஞானம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையாகிய பைபிள் என்றுமே மாறாது. 1927 லீ மாய்டினின் பழங்கால அணு கொள்கை, 1947 காமேவின் பெருவெடிப்பு கொள்கை, ஹோய்லினின் சீர்நிலை கொள்கை என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கும் எல்லா கொள்கைகளும் குறைகளுடன் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எந்த ஆதாரங்களும் இன்று வரை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பரிசுத்த வேதாகமம் தவறு என்கின்ற முடிவிற்கு யாருமே வந்துவிடக்கூடாது. அதுபோக இயற்பியலில் நோபல் பரிசு பெற்ற புகழ்பெற்ற விஞ்ஞானியாகிய யூஜின் பி விக்னர் என்பவர் பிரபஞ்சத்தின் தோற்றம் விஞ்ஞானத்திற்கு புதிராக இருக்கின்றது, இது தொல்லை தருகின்ற புதிர் என்று கூறுகின்றார். நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியும் மருத்துவருமான புரொஃபசர் ஃப்ரெட்ரிக் சி ராபின்ஸ் என்பவர் உலக தோற்றத்தை பற்றி கூறுகையில், நாம் எவ்வளவுதான் விஞ்ஞானத்தின் மூலமாக ஆழமாக ஆராய்ந்தாலும் கூட நம்மால் சரியான பதிலை கண்டுபிடிக்க முடியுமா என்று நான் சந்தேகிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். கிராஸ் என்பவர் ஹாஸ் ஹாக்கிங் எர்ட் என்கின்ற தன்னுடைய புஸ்தகத்தில் பெருவெடிப்பு கொள்கையானது விஞ்ஞானத்தின்படி கேள்விக்குரியது என்று கூறியிருக்கின்றார். E.J. லேர்னர் என்பவர் த பிக் பேங் நெவர் ஹேப்பன்ட், எ ஸ்டார்ட்லிங் ரெஃபுடேஷன் ஆஃப் த டாமினன்ட் தியரி ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் என்கின்ற தனது புஸ்தகத்தில் பெருவெடிப்பு கொள்கையில் விஞ்ஞானத்தை காட்டிலும் வேறு காரியங்களே அதிகமாக இருக்கின்றது. இது விஞ்ஞான கொள்கை என்று கூறப்பட்டாலும் கூட இதற்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் குறைவாகவே உள்ளது. ஆனால் இந்த பிக் பேங் தியரியின் தாக்கம் நமது சமூகத்தில் அதிகரித்து வருகின்றது. மேலும் விஞ்ஞான சமுதாயம் கூட இதை சந்தேகமின்றி உண்மை என்று நம்புவது வேதனையாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். சிலர் உடனே கூறிவிடுவார்கள், இவங்கெல்லாம் கிறிஸ்தவ விஞ்ஞானிகளா இருப்பாங்கப்பா, அதனாலதான் இப்படி மறுக்கிறாங்க என்று கூறலாம்.
இந்த பிக் பேங் தியரி நடக்கவே இல்லை என்று கூறிய கிராஸ் மற்றும் லேர்னர் என்கின்ற விஞ்ஞானிகள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர் அல்லாத பல விஞ்ஞானிகளும் கூட இந்த பெருவெடிப்பு கொள்கை த பிக் பேங் தியரி முற்றிலும் தவறு என்று கூறுகின்றனர். இவர்கள் மட்டுமல்லாமல் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியாகிய ஹால் சால்ஃபன் என்பவர் மற்றும் புகழ்பெற்ற விஞ்ஞான ஆராய்ச்சியாளராகிய சர் ஃப்ரெட் ஹாயில் என்பவர், பிரபல விஞ்ஞானியாகிய ஸ்டீஃபன் ஜே கோல்ட் என்பவர்கள் மற்றும் ஜெயந்த் நார்லிக்கர் போன்றவர்களும் இந்த கொள்கையை முற்றிலும் தவறு என்று கூறுகின்றனர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முதலாவதாக நாம் பார்த்தோம் அல்லவா ஸ்டெடி ஸ்டேட் தியரி பற்றி. அதை கண்டுபிடித்த சர் ஃப்ரெட் ஹாயில் என்கின்ற விஞ்ஞானி பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றிய சீர்நிலை கொள்கையை கூறினார் அல்லவா? அவர் பிற்காலத்தில் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை பற்றிய தனது கண்ணோட்டத்தை மாற்றிக்கொண்டார். உலகம் தானாக உண்டாகவில்லை. இந்த படைப்புகளை படைத்த படைப்பாளர் என்று ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று கூறினார். மேலும் அவர் என்ன கூறினார் என்றால், தான் இளம் மாணவனாக இருந்தபோது எல்லாவற்றையும் கடவுள் படைக்கவில்லை என்கின்ற கண்ணோட்டத்தோடு தான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று இவரை மற்றவர்கள் மூளை சலவை செய்ததாக அவர் கூறியிருந்தார். இந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, நாமும் கூட இந்த கடைசி நாட்களில் சத்தியத்தை விட்டு விலகியோடும்படி சாத்தானினால் மூளை சலவை செய்யப்படுகின்றோம். அதற்கு எவ்வளவு பெரிய விசுவாச வீரனானாலும் சரி, பெரிய இறையியல் வல்லுநரானாலும் சரி, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விஞ்ஞானபூர்வமாக நிரூபணமாகாத ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு நமது பைபிளாகிய தேவ வார்த்தையை விளக்க முற்படக்கூடாது. கடைசியாக சில கிறிஸ்தவ விஞ்ஞானிகளே தேவன் பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாக இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கலாம் அல்லவா என்று கூறுகின்றனர். அவர்களில் வானியல் ஆராய்ச்சியாளர்களாகிய ஹக் ரோஸ் என்பவர் மற்றும் விஞ்ஞான எழுத்தாளராகிய ஃப்ரெட் ஹீரன் என்பவர்கள், அவர்கள் பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாக தேவன் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கலாம் என்று கூறுகின்றனர். தேவன் இருக்கின்றார் என்கின்ற கூற்றோடு சொல்லப்படும் எந்த விஞ்ஞான கொள்கையையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகின்றனர். நாமும் கூட இவர்களைப் போல கடவுள் பெருவெடிப்பு மூலம் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கலாமே என்கின்ற யூகத்திற்கு வந்துவிடக்கூடாது. இப்படி இவர்கள் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பல சிக்கல்களை நாம் சந்திக்க நேரிடும். இவை தேவனுடைய வல்லமையை கேள்விக்குறியாக்குவதாக இருக்கின்றது. அற்புதங்கள் நடைபெற வாய்ப்பில்லை என்பதை இது கூறுகின்றது. அதுபோக இது பல வேத வசனங்களுக்கு முரணாக அமைந்துவிடும். எனவே பரிசுத்த வேதாகமம் கூறுவதை அப்படியே விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்வதே மிக சரியானதாகும். ஆதியாகமம் 1 அதிகாரத்தின்படி கடவுள்தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கின்றார். அவர் தமது வார்த்தையின் மூலம் அற்புதமாக இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே உருவாக்கி இருக்கின்றார். அவரது வார்த்தையின் வல்லமையினால் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கின்றார். நாம் இன்று காணும் அனைத்து படைப்புகளையும் படைத்தவர் நமது தேவாதி தேவன், நமது தேவன். இதுதான் நிதர்சனமான உண்மை. உலகம் உண்டாகி எவ்வளவு ஆண்டுகள் ஆகின்றது? வேதாகமத்தின்படி 6000 ஆண்டுகளா அல்லது விஞ்ஞானத்தின்படி பல கோடி ஆண்டுகளா என்பதை பற்றிய தெளிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். உலகம் பெருவெடிப்பினால் உண்டானது என்று நம்பிக்கொண்டிருக்கும் நாத்திகர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சத்தை தேவன்தான் படைத்தார் என்றும் அவர் தமது வார்த்தையின் வல்லமையினால் இவை அனைத்தையுமே உருவாக்கினார் என்று நம்பும் நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வேதாகமமும் விஞ்ஞானமும் என்கின்ற தொடரில் முதல் 8 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.